நீங்க சம்பாதிக்கிறதே வேஸ்ட். இப்பவே இதுக்கு டைம் ஒதுக்கலன்னா நான் சொல்றது ஹெல்த். 3 பேர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ரோஹன் மெர்ச்சந்தானி அப்படின்ற ஒரு எபிகாமியா கிரீக் யோகர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்டிருப்பீங்க. அதோட ஃபவுண்டர் 42 வயசு தான் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவரு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா ரோஹன் மல்லோத்ரா அப்படின்ற ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம் நடத்திட்டு இருந்தாரு. 36 வயசு தான், அவருமே கார்டியாக் அரெஸ்ட். இன்னொருத்தர் 51 வயசு, நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட பெப்பர் ஃப்ரை அப்படின்ற கம்பெனியை ரன் பண்ண அம்பரீஷ் மூர்த்தி அப்படின்றவர், அவருமே பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட். இவருக்கு 51 வயசு. இவங்க எல்லாமே 30s 40s 50s தான் இருக்காங்க. நிறைய பெருசா சாதிக்கணும்னு நினைச்சவங்க, பட் ஆனா கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்துட்டாங்க. ஸோ கெரியர் லைஃப் எல்லாமே இருந்தாலும் ஹெல்த்துக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. 30 மினிட்ஸ் ஆகுது டெய்லி, ஒரு வாரத்துக்கு 5 நாள் அப்படின்ற கணக்குல வாக்கிங்கோ ஜிம்முக்கோ போங்க. உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நிறைய சம்பாதிக்க முடியும். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்க ஹெல்த்துக்கு நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வருஷம் முதல்ல உங்க ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க.